சேரன் மகாதேவி மின்வாரிய அலுவலகத்தில் 80வது சுதந்திர தின விழா கோலாகலம். சேரன் மகாதேவி தமிழ்நாடு மின்பகிர்மான கழகம் சேரன் மகாதேவி மின்சார வாரிய அலுவலகம் சார்பில் 80வது சுதந்திர தின விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் உதவி மின் பொறியாளர் திரு கைலாசமூர்த்தி, சிறப்பு நிலை முகவர் திரு முருகேசன், முதல் நிலை முகவர் திரு மோகன், வணிக ஆய்வாளர் திரு மலுக்காமலி, வணிக உதவியாளர் திரு சதீஷ்குமார், வருவாய் மேற்பார்வையாளர் திரு முருகன், கணக்கீட்டாளர் திரு முத்துராமன், மின்பாதை ஆய்வாளர்கள் திரு முருகன் மற்றும் திரு முத்துப்பெருமாள், கம்பியாளர் திரு சுப்பிரமணியன், கள உதவியாளர் திரு மகேஷ் ராஜா, கேங்மேன்கள் திரு ஜெபக்கனி தேவாரம் மற்றும் திரு புதியராஜா, கம்பியாளர் திருமதி வள்ளி, வணிக உதவியாளர் திருமதி சரஸ்வதி உள்ளிட்ட K2 ஊழியர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவையொட்டி சிறுவர் சிறுமியர் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் ஆர்வமுடன் கலந்து கொண்டவர்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். சுதந்திர தின விழாவில் மின்வாரிய ஊழியர்கள், சிறுவர் சிறுமியர் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றதால் விழா உற்சாகமாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது.
அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளி சேரன் மகாதேவி செந்தமிழ் நாடே செம்மை பூங்காடே எங்கள் தாய் நாடே பஞ்சம் கூட பயந்து ஓடும் ஒற்றுமையின் கூடே விளிம்பின் துளியால் விலகிதெங்கள் வயல்காரே தலைத்திடும் சாலைகள் இந்நாட்டின் பெருமையை. நன்றி. முகமது சுகைப். என் பெயர் முகமது சுகைப். அல்மைட்டி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதிப்புக்குரிய ஆசிரியர்கள் மற்றும் எனது அன்பு நண்பர்களுக்கு எனது சுதந்திர நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் நமது சுதந்திர தினத்தை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறோம். ஆகஸ்ட் 15, 1947ஆம் ஆண்டு நமது நாடு ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்றது. மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பாரதியார், கொடிகாத்த குமரன் போன்ற பல தலைவர்கள் இதற்காக கடுமையாக போராடினார்கள். அவர்கள் தியாகத்தை நாம் என்றும் மறக்கக்கூடாது. வருங்கால இந்தியாவின் நீங்க பேசுறீங்க ஒன்றும் கேட்காது. நமது நாட்டை நீங்க பேசுறீங்க ஒன்றும் கேட்காது. ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம். நன்றி. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் கொண்டாடுகிறோம். நமது நாட்டிற்கு சுதந்திரம் கிடைக்க பல தியாகிகள் தங்கள் உயிரையும் உடைமைகளையும் தியாகம் செய்தனர். அவர்களின் தியாகத்தை நாம் என்றும் நினைவில் கொள்ள வேண்டும். நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற பங்களிப்பை வழங்க வேண்டும். ஒற்றுமை, நேர்மை, சகோதரத்துவம் ஆகியவற்றின் நாட்டின் நலனுக்காக உழைப்போம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தினத்தை நல்வாழ்த்துக்கள். ஜெய் ஹிந்த். பார்த்து படிச்சிருக்கா நீ? பரிசு தான் உண்டு. காலை வணக்கம். என் பெயர் சுவானா. நான் பேச வரும் தலைப்பு மின்சாரம். மின்சாரம் என்பது வெறும் வெளிச்சம் மட்டுமல்ல, அது ஒரு தேசத்தின் நீர்வீழ்ச்சி. உதாரணம், விவசாயி நிலத்தில் தண்ணீரை பாய்ச்சுவது வரை நாட்டின் ஒவ்வொரு அசைவிற்கும் பின்னாடி மின்சார வாரிய ஊழியர்களின் தியாகமும் உழைப்பும் தான் இருக்கும். என்னாச்சு? என் பெயர் ராஜேஸ்வரி. பாட்டு பாட போகிறோம். மின்சாரம் நமது அன்றாட வாழ்க்கையின் முக்கியமான தேவையாகும். வீடு, பள்ளி, மருத்துவமனை, தொழிற்சாலை, விவசாயம் என அனைத்து துறைகளிலும் மின்சாரம் பயன்படுகிறது. எனவே மின்சாரத்தை வீணாக்காமல் சிக்கனமாக பயன்படுத்துவது ஒவ்வொருவரின் கடமையாகும். தேவையில்லாத நேரங்களில் மின் விளக்குகள், மின்விசிறிகள் மற்றும் மின்சாரங்களை அணைத்து வைக்க வேண்டும். அதிக மின்சாரம் பயன்படுத்தும் சாதனங்களுக்கு பதிலாக மின்சாரத்திற்காக சாதனங்களை பயன்படுத்தலாம். பகல் நேரங்களில் இயற்கையான வெளிச்சத்தை பயன்படுத்துவது நல்லது. மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவதன் மூலம் மின் கட்டணத்தை குறைக்கலாம். மேலும் மின்சார உற்பத்திக்கு தேவையான இயற்கை வளங்களை பாதுகாக்க முடியும். இதனால் சுற்றுச்சூழல் மாசுபாடு குறையும். மின்சாரத்தை சேமிப்போம், நாட்டின் வளத்தை பாதுகாப்போம். மின்சார சிக்கனம் என்பது பணத்தை சேமிப்பது மட்டுமல்ல, எதிர்கால தலைமுறைக்கான வளத்தையும் பாதுகாப்பதாகும். மின்சாரம் விலைமதிப்பற்ற வளம். எனவே தேவையான அளவு மட்டும் பயன்படுத்தி மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவோம். நமது நாட்டின் வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் துணை நிற்போம். நன்றி. உலகத்தை ஓட ஓட திருட்டினால் இருந்து அடிமையாக தவித்துக் கொண்டிருந்த பாரதனை சிறந்து எடுத்து தன் கைவிலங்கை வலித்து பகைவரை அழிப்பதை இதற்கு வகையான சாட்சியம். சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு வளர்ச்சி குறிப்பிடப்படும் போது தன் வழக்கதாக காண இந்தியாவில் அற்புத செயலாகும். நன்றி. மின்சாரம் நமது அன்றாட வாழ்க்கைக்கு மிகவும் தேவையானது. வீடு, பள்ளி, மருத்துவமனை, தொழிற்சாலை, விவசாயம் போன்ற அனைத்து துறைகளிலும் மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் மின்சாரத்தை கவனக்குறைவாக பயன்படுத்தினால் விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பும் பொருள் சேதமும் ஏற்படலாம். மின்சார சாதனங்களை ஈரமான கைகளால் தொடக்கூடாது. பழுதடைந்த மின் கம்பிகள், சுவிட்சுகள் மற்றும் விளக்குகளை பயன்படுத்தக்கூடாது.
மின் கம்பிகளில் துணிகளை உலர்த்தக்கூடாது. குழந்தைகள் மின் சாக்கெட்டுகளை தொடாதவாறு பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். மின் சாதனங்களில் பழுது ஏற்பட்டால் நாமாகவே சரி செய்யாமல் பகுதியான மின்சார பணியாளரை அணுக வேண்டும். மின்சார கம்பிகள் அரசு தரையில் கிடந்தால் அவற்றை தொடாமல் உடனடியாக சம்பந்தப்பட்ட மின்வாரிய அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். மின்சார பாதுகாப்பு விதிகளை அனைவரும் முறையாக கடைபிடித்தால் மின்சார விபத்துகளை தவிர்க்கலாம். நமது பாதுகாப்பும் குடும்பத்தின் பாதுகாப்பும் நமது பொறுப்பாகும். முடிவுரை: மின்சாரத்தை மதிப்போம், பாதுகாப்புடன் பயன்படுத்துவோம். மின்சார பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி உயிரையும் உடைமையையும் பாதுகாப்போம். நன்றி. பாட்டை படிக்கணும், வாசிக்கூட பாட்டை படிக்கணும். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரீஷாம். என் பெயர் ராஜேஸ்வரி. இன்று நாங்கள் பேச வந்திருக்கும் தலைப்பு சுதந்திர தினம் பற்றி கவிதை வரிகள். விண்ணில் பறக்கும் தேசிய கொடி, வீரர்கள் விடுதலை கொடி, சிறப்பு நிறத்தில் தியாகம் உண்டு, வெள்ளை நிறத்தில் அமைதி உண்டு, பச்சை நிறத்தில் செழுமை உண்டு, நடுவில் அசோக சக்கரம் உண்டு, காந்தி நேதாஜி கண்ட இன்று நம் கையில் சுதந்திர நனது, ஒற்றுமை காப்போம், நாம் எல்லாரும் உலகில் ஊறுவோம், தமிழ்நாட்டை என்றும் ஜெயிலேன். காலை வணக்கம். அடிமைகளை முடித்த நாள், கண்ணீர் படித்த நாள், தியாகங்கள் மறுநாள், உழைப்பால் தேசம் உயர்த்திடவே ஊக்கமும் வீரியமும் நிறைந்த நாள். ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் இன்று உங்களுடன் ஜான்சி ராணி லட்சுமிபாய் பற்றி பேச வந்துள்ளேன். ஜான்சி ராணி லட்சுமிபாய் 1857 ஆண்டில் சுதந்திர போராட்டத்தில் மிகப்பெரிய வீராங்கனையாக கருதப்படுகிறார். இவர் 19 நவம்பர் 1828 வாரணாசியில் வணிகர் ரேகா தாம்பே என்ற பெயரில் பிறந்தார். இவர் தந்தையின் பெயர் மோரோபஸ் தாம்பே, தாயார் பகிரதி ஆவார். சிறு வயதிலிருந்தே குதிரை சவாரி, வாள் சண்டை, துப்பாக்கி சுடுதல் போன்றவற்றில் தேர்ச்சி பெற்றிருந்தார். பின்னர் ஜான்சி மன்னர் கங்காதர ராவை திருமணம் செய்து கொண்டு ராணி லட்சுமிபாய் ஆனார். கணவர் இறந்த பிறகு டாக்டரின் ஆஃப் பிளாட் சட்டத்தின் மூலம் ஜான்சியை கைப்பற்ற முயன்றனர். ஆனால் ராணி லட்சுமிபாய் அதை ஏற்க மறுத்தார். நானும் ஜான்சியை கொடுக்க மாட்டேன், மைனாப்தி ஜான்சி நக்கி தூங்கி என்று உறுதியாக கூறினார். 1857 புரட்சியின் போது அவர் தன் படையுடன் ஆங்கிலேயரை எதிர்த்து கடுமையாக போரிட்டார். குழந்தையை முதுகில் கட்டிக்கொண்டு போரிட்ட அவரது துணிச்சல் அனைவரையும் வியக்க வைத்தது. 18 ஜூன் 1858 குவாலியர் அருகே நடந்த போரில் வீர மரணம் அடைந்தார். ஆனால் இன்றும் அவர் தியாகமும் துணிச்சலும் இந்தியர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. பெண் சக்திக்கும் தேசபக்திக்கும் ஜான்சி ராணி லட்சுமிபாய் என்றென்றும் நினைவு கூறப்படுகிறார். நன்றி. சுதந்திர தின கவிதை. போராடி பெற்ற சுதந்திரத்தை பேணிக்காத்து சாதி, மதம், மொழி, இனபேதம் கலைத்து நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒற்றுமை உணர்வுகள் வாழ்வோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நன்றி. ஜெய்ஹிந்த். தேவார்.
விழா காட்சி ஒன்று விடுமுறை மகிழ்ச்சி நேரம் கமலா நாளைக்கு ஆகஸ்ட் 15 ஸ்கூல் லீவ் ஜாலியா இருக்கும் லேட்டா வந்து கேம் விளையாட போறேன் சுதந்திர தின விழாவுக்கு வராம கேம் விளையாட போறியா கொடியேற்றது பார்க்க வரலையா போப்பா எதுக்கு காலையிலே சீக்கிரமா எழுந்து போகணும் சுதந்திர தினத்தை 70 வருஷங்கள் மேலாச்சு இன்னும் கொண்டாடணும் சரிப்பா நீ வரலடி போப்பா காட்சி 2 தாகிகளின் வறுமை திடீரென பாரதியாரே வருகிறார் பாரதியார் பாப்பா அதை உன்னதமான சுதந்திரத்தில் ஆடு பாப்பா என பாடினார் அவர் கமலாவிடம் பேசுகிறார் தங்கச்சி சுதந்திரம்னா வெறும் நீர்நாள் மட்டுமல்ல அது லட்சக்கணக்கான மக்கள்களின் ரத்தம் பாரதியார் ஐயாவுமா காட்சி 3 உணர்த்தல் ஆசிரியரின் வாழ்த்து ஆசிரியர் மேடைக்கு வருகிறார் அருமை மாணவிகளே யாருங்கள் நமக்கு வாங்கி தந்த இந்த சுதந்திரத்தை வீணாக்க கூடாது நல்லா படிச்சு உண்மை நேர்மையோட நாட்டை உயர்த்துறது தான் நாம அவங்களுக்கு தர உண்மையான மரியாதை ஆமாம் ஆசிரியர் நாளைக்கு நாங்கள் எல்லாரும் வந்து கண்டிப்பா கொடியை ஏற்றி மரியாதை செய்வோம் ஜெய் ஹிந்த்
ஏறுவது என்பது மிக கடினமான பணி. நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நம்முடைய பகுதிக்கு பத்தமடை கொழுமடை பக்கம் வரைக்கும், இங்க சேரமாதேவி ஆசி ஸ்கூல் வரைக்கும், அங்க பாலம் வரைக்கும், இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா உறவு இருக்கு கீழோப்பணி, அதுக்கு அந்த பக்கம் தெய்வநாயகர் கோயில் வரைக்கும் இருக்கு. 30 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு உள்ள ஆட்கள் எப்படி யாருக்காங்கன்னா ராசாமல் பாத்தீங்கன்னா ராசாம மின்சாரம் உபயோகிக்கக்கூடிய நபர்கள் யாருக்கா எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா 20,000 பேருக்கு மேல இருக்கும். சரிங்களா? ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒரு வயர்மேன், ஒரு ஹெல்பர், இன்னொரு ஹெல்பர், 3 பேர் வேணும். அதாவது மொத்தம் 14 டிரான்ஸ்ஃபார்மர் பாக்குறது. 14 டிரான்ஸ்ஃபார்மர் பாக்குறதுக்கு ஒரு வயர்மேன், 2 ஹெல்பர் வேணும். ஆனா பணியாளர்கள் எவ்வளவு இருக்காங்க? ரொம்ப கம்மியா இருக்காங்க. 215 டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒரே வயர்மேன். மின்சார வாரியத்துல மக்கள் வேலை பார்க்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்கு. அதையும் மீறி நாங்க என்ன செய்யலாம்? பொதுமக்களுக்காக சேவை செய்வதற்காக நாங்க இரவு பகல் காலாமல் பணிபுரிந்து வைக்கிறோம். இந்த ஒரு நாள் எங்களுக்கு சந்தோஷம். நம்ம பிள்ளைகளை வச்சு நாங்க நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்க முடியாது. இப்போ கூட ஒரு சோழம் தான் நாங்க என்ன செய்யணும்? ஓடணும். இப்ப கான்பஸ் என்ன செய்யணும்? நாங்க சந்தோஷம் கொண்டாடி உட்காந்துருக்க முடியுமா? முடியாது. மத்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு லீவ் உண்டு. எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு லீவே கிடையாது. நைட் என்ன செய்வீங்க? கரண்ட் போச்சுன்னா உடனே எனக்கு தான் அடிக்கிறாங்க. நைட்டு தூங்க முடியாது. தூங்காம எல்லாமே என்னுடைய வயல்மனும் தூங்க முடியாது. தூங்க முடியாது. நைட்டு நல்ல தூக்கத்துல போன் அடிச்சு என்ன செய்வீங்க? எடுத்து பேசாம இருக்க முடியாது. எடுத்து பேசி தூங்க முடியுமா? திரும்பவும் தூங்க முடியாது. ரொம்ப கஷ்டம். மக்களுக்கு அதெல்லாம் தெரியாது. மக்களுக்கு என்ன தெரியும்? அரசாங்கத்துல சம்பளம் வாங்குறவன் இவன் வேலை செய்யணும், எனக்கு சேவை செய்யணும் தான் தெரியும். ஆனா இங்க உள்ள கஷ்டங்கள்லாம் யாருக்கும் மக்களுக்கு தெரியாது. ரொம்ப கடினமான பணிகளை தான் இங்க செஞ்சுட்டு இருக்கோம். அதாவது மற்ற டிபார்ட்மெண்ட் கொரோனா பீரியடு, எந்த பீரியடு, எந்த இருந்தாலும் சரி, நாங்க லீவ் போட முடியலாம். எங்களுக்கு உரிய பயம் இல்லையா? நாங்களும் மனுஷன் தானே, டாக்டரும் மனுஷன் தானே. அவங்களும் பாத்தீங்கன்னா உயிர் பயம்லாம் வேலை செய்யறாங்க. நாங்களும் பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் இங்க வேலை பார்த்துருக்கோம். ஆனா மக்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த நேரம் மட்டும் தான் மக்கள் நினைப்பாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லுவாங்க, டிக்ஸ் தான் செய்வாங்க. டாக்டர் கூட என்ன செய்வீங்க? எல்லாமே திட்டுவாங்க. ஏன் முன்னாடியே திட்டுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கு. கரண்ட் வந்து எங்க கையில பிடிச்சி வைக்கல. நாங்க நினைச்சா உடனே நினைச்சா ஆஃப் முடியாது. அது ஒரு கம்பி, மின்சார கம்பியில போகுது. அதுல 1000 இடர்பாடுகள் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எங்களுக்கு 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் டைம் ஆகுது. இயற்கையில வந்து 2 நாளைக்கு போல் காட்டிச்சுன்னா போல மாத்துறதுக்கு 1 நாள் 4 நாள் ஆயிடும். அந்த மாதிரி நேரத்துல தான் உங்களுக்கு மின்சாரம் கொடுக்கறதுக்கு லேட் ஆகுது. தவிர மற்ற நேரத்துல நாங்க மின்சாரம் கொடுக்குறோம். ஒரு வீடு 2 வீடெல்லாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு தேவை ஊர் சப்தம் கொடுத்த மட்டும் தான் எங்களுடைய பார்வை முக்கியமானது. எல்லாம் பாத்தீங்கன்னா 8 ஆண்டுகளா இங்க இருக்காங்க. 8 ஆண்டுகளா உங்களுக்கு மின்சாரத்தை உடனுக்குடன் கொடுக்கறதுக்கு என்ன வேலைகளோ அதை வந்து நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். 10 நிமிஷத்துல மின்சாரம் போயிட்டா 10 நிமிஷத்துல எங்க எல்லா ஸ்டாஃபுமே இங்க இருப்பாங்க. மின்சார ஸ்டாஃப் அனைவருமே 10 நிமிஷத்துல இல்ல அப்படின்னா போன் பண்ணாதீங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்து போன் பண்ணாதீங்க. வெளியே வந்து பாருங்க. வெளியே வந்து பார்த்து மொத்தமா போயிடுச்சுன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஒரு வீட்டுக்குன்னா முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி 6 மணிக்கு மேல எந்த ஒரு வீடா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் நாங்க பார்க்க மாட்டோம். 6 மணிக்கு மொத்தமா போனா மட்டும் தான் நாங்க பார்ப்போம். அதை புரிஞ்சுக்கோங்க. 6 மணிக்கு மேல போஸ்ட் கேட்கக்கூடாது யாருமே. என் வீட்டுக்குள்ளேயே போன் பண்ணாதீங்க. சரிங்களா? ஏன்னா நீங்க தூங்கலைன்னு சொல்லி எங்களையும் தூங்க விடாம இருக்காதீங்க. 6 மணிக்கு மேல எந்த போஸ்ட்லையும் ஏற மாட்டாங்க. 6 மணிக்கு மேல எந்த கண்ட்ரியும் நாங்க பார்க்க மாட்டோம். அப்படியே மொத்தமா போச்சு. ஒரு தெருவுக்கே இல்லை. சரிங்களா? லெமன் ஸ்பூனு,
உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நானும் உங்க மாதிரி பிள்ளைங்க இருந்தா நாங்களும் விளையாட முடியாது. அப்போ எங்க அப்பா வெளியே போக கூடாது, வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. சரியா? நீங்களாம் செப்பல் ஷூ எல்லாம் போட்டீங்கல்ல, நாங்களாம் எப்போ தெரியுமா ஷூ போட்டோம், செப்பல் போட்டோம்? காலேஜ் படிக்கும்போது செப்பல் வாங்கி கொடுத்தாரு எங்க அப்பா. நீங்களாம் என்ன பேக் வச்சிருக்கீங்க? ஸ்கூல் பேக், பென்சில் பாக்ஸ். திரும்ப பழைய கதை அதனால உங்களுக்கு எல்லாம் வந்து எல்லா தாய் தாப்பெல்லாம் வந்து எல்லாமே செய்ய லெவல்ல இருக்காங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும். என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும். படிச்சு என்ன செய்யணும்? வேலைக்கு போகணும், 4 பேருக்கு உதவி செய்யணும். செய்வீங்களா? அனைவருக்கும் 80ஆம் ஆண்டு சுதந்திர தின விழா வாழ்த்துக்கள். இதை ரொம்ப நாள் பேசக்கூடாது, எல்லாம் பத்து வரை சொன்னீங்க. சரிங்களா? விசாரணி மாமா ராஜேஸ்வரி ஃபர்ஸ்டா ராஜேஸ்வரி இசைக்குமா அபுதாரி 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 இசைக்குமா இசைக்குமா அபுதாரி சதீஷ் 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 யாரு? சதீஷ் 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 எங்க? வாங்க. அப்துல் வாஹித் அப்துல் வாஹித் அப்துல் வாஹித் நிஷா சுபானி நிஷா சுபானி ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் எங்க? இதா அடுத்தால மியூசிக்கல் பென் பென் ராஜேஸ்வரி ஃபர்ஸ்ட் பிரைஸ் முதல் பரிசு ராஜேஸ்வரி இரண்டாவது பரிசு வசிகா இரண்டாவது பரிசு வசிகாங்க. வசிகா வசிகா மூணாவது பரிசு சிவசங்கரி சிவசங்கரி சிவசங்கரிங்க. மூணாவது சிவசங்கரி மியூசிக்கல் ஆன் கொடுங்க மாமா. அது வர மியூசிக்கல் ஆன் ராமகிருஷ்ணன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் முதல் பரிசு ராமகிருஷ்ணன். இரண்டாவது சமீம் சமீம் இரண்டாவது. மூன்றாவது அபுதாரி அபுதாரி மூணாவது பந்து போட்டி இன்பராகினி பெண் பெண் இன்பராகினி ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இன்பராகினி. இப்படி பாப்பா எங்க தெரியுமாரு? இரண்டாவது பரிசு ஈஷா சுபானி அப்படியே அந்த சைடே கொடுங்க. அப்படி ஈஷா சுபானி இரண்டாவது பரிசு. சுபாஷினியா? மூன்றாவது சுமனா சுமனா அப்துல் ஆண்கள் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் முதல் பரிசு இரண்டாவது பரிசு சபரீஸ்வரன் சபரீஸ்வரன் மஞ்சு மஞ்சு பாப்பா கங்கா